வணக்கம். தலைமைந்து புலமை பரிசில் பரீட்சை 2027 2028 ஆகிய வருடங்களில் பரீட்சையை எதிர்நோக்கவுள்ள மாணவர்களுக்காக இக்காணொலிகள், அதாவது மிக இலகு வழியில் வினாத்தாள் ஒன்றின் வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் வழங்குகின்றேன். இது பிரதியீடு சார்பான வினா. இந்த வினா 2025ஆம் ஆண்டு தலைமைந்து புலமை பரிசில் பரீட்சையில் வினாத்தாள் ஒன்றில் வினாவப்பட்ட வினா. இந்த வினாவில் 5 இலக்கங்கள் தரப்பட்டு 5 எழுத்து சொற்கள் தரப்பட்டன. இங்கே நான் பொருத்தமான சொற்களை பொருத்தமான இலக்கங்களோடு தொடர்பு படுத்தியிருக்கிறேன். ஆயினும் எவ்வாறு தொடர்பு படுத்தியுள்ளேன் என்பதை உற்று நோக்குவதன் மூலம் எதிர்காலங்களில் இவ்வகையிலான வினாக்களை எதிர்கொள்ளும் போது அந்த சவாலை வெற்றி கொள்வதற்கு மாணவர்களுக்கு ஒரு ஆளுமையை உண்டு பண்ணும் என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு விடைகாண் விளக்கம் தருகின்றேன். இங்கே நாங்கள் 5 இலக்கங்கள் 5 எழுத்து சொற்கள் இருக்கின்றன. ஒன்றோடு ஒன்றை பிரதியாக ஒப்பிட முடியுமா என்பதை பார்க்கின்ற போது ஒவ்வொரு 5 இலக்கத்திலும் இறுதி 2 இலக்கங்கள் 4, 5 என இருக்கின்றது. ஒவ்வொரு 5 எழுத்து சொல்லிலும் இறுதி 2 எழுத்துக்கள் வில் என்ற 2 எழுத்துக்களை கொண்டதாக இருக்கின்றது. அப்போ நாங்கள் இதை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது 4, 5 என்ற சொற்களுக்கிடையிலே தொடர்பை இனி உற்று நோக்க வேண்டியது இல்லை. இதற்கு முன்னணி பகுதியில் இருக்கின்ற 3 இலக்கங்களையும் அதற்கு தொடர்பு படுகின்ற 3 எழுத்துக்களும் ஒன்றுக்கொன்று தொடர்பு உண்டா என கிரகித்து, அதாவது பார்த்து நுண்ணறிவால் கிரகித்து விடை பொருத்தமானதா என்பதை காண்பதுதான் இங்கு இயல்பு. இப்போ இந்த வினாவை பொறுத்தவரையிலே நான் பொருத்தமானதுக்கு தந்திருக்கின்றேன். காரணம் என்னென்று சொன்னால், மாணவர்களை குழப்பாமல், இவர்கள் சிறுவர்கள், இப்பொழுது இவர்களுக்கு உண்மையிலேயே 8, 9 வயது குழந்தைகள். அப்போ இந்த குழந்தைகள் இந்த வகையான வினாக்களுக்கு நுழைகின்ற போது அவர்களை மட்டம் தட்டாமல், அவர்களை அத்தோடு அந்த முயற்சியை நிறுத்தாமல் அவர்களின் ஆர்வத்தை ஊட்டுவதற்காக சரியான விடையை தந்த விளக்கத்தை கூறுகின்றேன். இப்போ 1, 2, 3 என்பது கொக்கோ என்ற சொல்லை 3 எழுத்தையும் குறிக்கின்றது. அப்போ அதே அடுத்த சொல்லில், அடுத்த இலக்கங்களில் 2, 1 மாத்திரம்தான் திரும்பவும் வருகிறது. அப்போ 2 என்பது கோ என வருகின்றபடியால், இங்கே 1, 2 என்பது கோ என வருகின்றபடியால் 2, 1 என்பது இரண்டாவதாக இக்கன்னாவும் கோவன்னாவும் வருதல் வேண்டும். இக்கன்னாவும் கோனாவும் வருதல் வேண்டும். அப்போ அது பொருத்தமாக இருக்கின்றது. அடுத்த சொல்லில் மேலே உள்ள 3, 1, 2, 3 1 மாத்திரம்தான் இருக்கின்றது. அது முதல் முதல் இலக்கமாக இருக்கின்றது, ஹோ என்பது. ஆகவே இது 3ம் பிரதியீடு சார்பாக மிக பொருத்தமாக இருக்கின்றது. எனவே இதே போன்ற வினாக்கள் வருகின்ற போது நாங்கள் அதை சரியாக இனங்கண்டு பூர்த்தி செய்வோமாக. நன்றி. அன்பு குழந்தைகளே, எதிர்காலம் எங்களை வரவேற்கின்றது. நிச்சயமாக எதிர்காலம் இப்போ இருக்கின்ற காலத்தை விட போட்டி நிறைந்ததாகத்தான் இருக்கப் போகின்றது. அந்த போட்டி நிறைந்த உலகத்தில் நாங்கள் எங்கள் திறமைகளை சரியாக வளர்த்து கொண்டாலே எங்களுடைய எதிர்காலம் சுபீட்சமாக இருக்கும். அதுவும் கணினித்துறை வளர்ச்சியடைந்து வருகின்ற காலத்தில் எங்களுடைய மூளை விருத்தி, நுண்ணறிவு
மிகச் சிறப்பாக வேண்டும் என்பதற்காகவே இவ்வகையிலான வினாக்களை உங்களுக்கு தந்து உங்களை சிந்திக்க வைத்து உங்கள் கற்கை ஆர்வத்தை ஊட்டுவதற்காகவே இவ்வகையான காணொளிகளை நான் பதிவேற்றம் செய்கின்றேன். இதை நீங்கள் இறுதி வரை பார்க்கின்றபடியால் நீங்கள் இதை பார்த்து விரும்பி இருந்தால் லைக் பண்ணுங்கோ. அது மட்டுமல்ல, உங்களுக்கு பிடித்தால் உங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட்டாக தெரியப்படுத்துங்கோ. ஏனென்றால் அதுதான் ஆசிரியருக்கு கிடைக்கின்ற பயன் ஆகும். நன்று, அடுத்த காணொளியில் சந்திப்போம்.